தோன்றலுக்கு பாருங்க. இந்த கொடிச்சியிலே தேர் வருகிறது, பருத்தித்துறை வீதியிலே வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஆலயத்தினுள்ளே அங்கே கொடிச்சியிலை கொண்டு செல்லுகிறார். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நல்லூரானுடைய மகோத்சவம் வந்து நாளைய நாளில் கொடியேற்றத்தோட வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடிச்சியிலே வந்து கொண்டு வர நிகழ்வு வந்து இன்றைய நாளில் வந்து அதிகாலை 8:15 மணிக்கு வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த கொடிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையாக வந்து கல்வியங்காடு சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா பருத்துறை இந்த பக்கம் வந்து போகிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பக்கத்துலேயே அவருடைய வீட்டில் வந்து ஒரு பரம்பரையாக வந்து வச்சு அவங்கெல்லாம் வந்து நல்லூரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடிச்சிலை செய்து சுமந்து வருவாங்க. சுமந்து வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தேரில் வந்து ஏற்றி தேரில் இருந்து அப்படியே சட்டநாதர் கோயில் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லூரினுடைய முன்பகுதியை வந்து சென்றடையும். இதுதான் வந்து வருஷம் காலங்காலமாக கொடிச்சியிலை வந்து நல்லூரானுக்கு கொண்டு போகிற நிகழ்வு. இன்றைய நாளில் எப்படி நடக்குது இந்த நிகழ்வு வந்து இன்றைய நாளில் ஊர்வலம் போகின்ற போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலி வாயில வந்து பார்க்க போகிறோம். யாராங்க சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கொடிச்சியிலை கொண்டு வர நிகழ்வு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வாயிலாக இங்கே லைவ்லேயும் வந்து போடுற இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சியிலை கொண்டு வரதுக்கான நிகழ்வுக்கான அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி இடம்பெறன்னு சொல்லி பாருங்கள். வெளியிலே வந்து பக்தர்கள் நிற்கிற அந்த காட்சியும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த உள்ளே தான் நாங்கள் வந்து போகணும். பாருங்கள், கொடிகள் எல்லாம் வந்து கட்டப்பட்டு சிறப்பாக அங்கே உள்ளே தவில் நாதசுர இசை வந்து கேட்குற அந்த காட்சியை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், உள்ளே வந்துட்டோம், அந்த வீட்டு பகுதிக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பந்தல் எல்லாம் வந்து போட்டு உள்ளே அங்கே நிறைகுடங்கள் எல்லாம் வந்து வாயில் வைக்கப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். நிறைகுடங்கள் வந்து வைக்கப்பட்டு உள்ளே அங்கே பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கிறது. பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவித்தருள்வாய் அலந்தே நடிகே நதிகை கடில வீரட்டான தூரை கம்மானே. கொடிச்சிலைக்கு அங்கே சாம்பிராணி புகை தீபதூபங்கள் வந்து காட்டப்பட்டு கொடிச்சியிலை கொண்டு வருகின்ற நிகழ்வு என்பது சொற்ப விலையிலே வந்து இங்கே இடம்பெற இருக்கின்றது.
மங்களவாத்திய கலைஞர்கள் இங்கே வெளியே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். நல்லூரா கொடிச்சியிலே வந்து சுமக்கிற காட்சியை வந்து பார்க்க போகிறோம். பாருங்க. அலங்காரா அலங்காரா பரம்பரையாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கொடிச்சீலை நல்லூருக்கான கொடிச்சீலை வந்து செய்யப்பட்டு இப்படி தலையில் சுமந்து வரப்படுகின்ற அந்த காட்சி வந்து வருஷம் நடக்கிற விஷயம். அதே மாதிரியே 2026ஆம் ஆண்டுக்கான மகோத்சவத்துக்கான கொடிச்சீலையும் அங்கே எடுத்து செல்லப்படுகிற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க. பிரதான வீதியிலிருந்து இப்பொழுது அங்கே கொடிச்சீலை சுமந்து வரும் அங்கே தேர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து இப்பொழுது நடந்து செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதன் வீதி ஊடாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஸ்ரீ அம்பிகையினுடைய அந்த ஆலயத்தை தாண்டி வந்து இப்பொழுது கொடிச்சீலை வருகை தந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். கொடிச்சீலை கொண்டு வருகின்ற வேளையில் இங்கே பாருங்க பக்கத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் உடைக்கிற அந்த நிகழ்வு வந்து பார்க்க போறீங்க. பாருங்க. மலர்கள் தூவி தேங்காய்கள் உடைத்து பாருங்க வரவேற்கிற அந்த காட்சி. கொடிச்சீலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்க வீதியெங்கிலும் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீதியை குளிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இப்பொழுது அங்கே தேர்ச்சியிலே கொண்டு செல்லுகின்ற தேர் இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஆனந்தம் வருக வருக வேல் முருகன் மடத்துக்கு கொடித்தேர் மடம் வேல்முருகன் கோவிலுக்கு கொடிச்சீலை வருகிறது. வேல்முருகனுடைய தேர் இருக்கிற கொடிச்சீலை கொண்டு செல்கிற தேர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க. ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், தொலைக்காட்சி துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் அனுப்பி கொடித்தேர் மடத்திலே வேல்முருகன் ஆலயத்திலே இருந்து இந்த அழகான கொடிச்சீலை எடுத்து வரப்பட இருக்கிறது. 16 வருஷத்திலே ஆடி மாதத்திலே 17 ஆரம்பமாகிற வேளையிலே முதலாவது நாள் மங்கள வாக்கியம் வழங்க வெற்றிவேல் முருகனுக்கு நீதி வழியாக இந்த கொடிச்சீலை இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க. அரோஹரா அரோஹரா
இழுக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. கொடிச்சியிலே கொண்டு வருகின்ற அந்த தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை புனஸ்காரங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சீலை கொண்டு செல்கிற இந்த நிகழ்வில் பாருங்க, ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள் பாருங்க. வீதிகளை மூடி இங்கே பக்தர்கள் நிற்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இந்த அழகான கொடிச்சேர் மரத்தினுடைய இந்த திருக்கோவிலை கொடிச்சேர் நல்ல அங்கே கொடிச்சியிலே சுமந்து வருகின்ற அந்த தேரை இழுப்பதற்கான வடக்கயிறு இங்கே அடியக்கூடிய கைகளிலே பட்டுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. பூஜை வழிபாடுகள் இப்பொழுது நிறைவு பெற்று அங்கே நல்லூரானை நோக்கி அங்கே தேர் இழுக்கம் திருத்தேர் அங்கே வெளியே இழுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. எல்லோரும் வரம் பெற்றிருந்தார்கள். வேல்முருகன் ஆலயத்திலிருந்து அப்போது பூஜை வழிபாடுகள் நிறைவடைந்து இப்பொழுது தேரிலே அங்கே கொடிச்சிலை நல்லூர் ஆலயத்தை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை காணுகிறீர்கள். நல்லூரான் ஆலயத்தை நோக்கி அங்கே வேல்முருகன் ஆலயத்திலிருந்து கொடிச்சியிலே அங்கே தேரிலே இழுத்து வரப்படுகிற அந்த காட்சிகளை பார்க்குறோம் பாருங்க. உற்சாகமாக இங்கே பக்தர்கள் மேல வாத்தியங்கள் முழங்க இங்கே பக்தி பூர்வமாக இப்பொழுது இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. நாளைய நாள் கொடியேற்றம் காண இருக்கும் வரலாற்று சிறப்புமிகு யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமியாருக்கு எங்கே வேல்முருகன் ஆலயத்திலிருந்து இப்பொழுது கொடிச்சியிலே கொண்டு வருகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பிரதான வீதியினூடாக அங்கே நல்லூர் ஆலயத்தை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. ஆடியவர்கள் எல்லோருமே ஒன்று திரட்டி அங்கே திருத்தேரை இழுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம்.
கொடிச்சியிலே கொண்டு வருகின்ற நேரில் இங்கே பக்தர்கள் எல்லாமே வந்து வீதியில் வந்து நின்று இந்த திருத்தேரை வந்து பார்க்குற காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. கொடிச்சியிலை கொண்டு வருகின்ற வேளையில் இங்கே பக்தர்கள் எல்லோருமே முருகனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி இங்கே பக்திபூர்வமாக இந்த கொடிச்சியிலை வைபவம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சட்டநாதர் வீதியினூடாக கொடிச்சியிலை சுமந்து வருகின்ற திருத்தேர் இப்பொழுது பருத்தித்துறை வீதியை அங்கே அண்மிக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, பிரதான வீதிக்கு அங்கே செல்கிற அந்த வந்திருக்கிற அந்த காட்சி பாருங்க. சிறப்பாக பக்திபூர்வமாக இந்த கொடிச்சியிலை கொண்டு வருகின்ற நிகழ்வு இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஏராளமான பக்தர்கள் திருத்தேருக்கு முன்னேயும் பின்னேயும் வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடிச்சியிலை தாங்கிய திருத்தேர் இப்பொழுது சட்டநாதர் ஆலயத்தை தாண்டி செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. வடக்கு வாயில் கோபுரம் திறந்து வைக்கப்படுகின்ற வேளையில் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகம் வந்து கொண்டு செல்லப்பட்டது. இன்றைய நாள் இந்த ஆலயத்தை தாண்டி செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். நல்லூர் ஆணை நோக்கி ஆலய முன்றலை நோக்கி அங்கே திருத்தேர் சென்று கொண்டிருக்கிறது. பருத்தித்துறை வீதியிலே இருக்கிற ஒரு சிறப்பு சங்கிலியனுடைய சிலை. இதெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சி கலைஞர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியரை கலங்கடித்த சங்கிலி மன்னனுடைய சிலை மிக அழகாக யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆண்டவன் சங்கிலி மன்னன். இந்த அழகான வரலாறு கல்தோன்றி மண்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடியில் வந்துவித்த வீரமரவனே சங்கிலியன் என யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கடைசி தமிழ் மன்னன் ஏழான் செகரேய சேகரன் என்ற சிறப்பு பெயரை உடையவன் சங்கிலி மன்னன். இந்த பருத்தித்துறை வீதியிலே தான் சங்கிலி மன்னனுக்கு இந்த சங்கிலி தோப்பு அரண்மனை வாசலிலே சங்கிலியனுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அழகாக கிபி 1519 ஆண்டு முதல் கிபி 1551 ஆண்டு வரை யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்டவன் 6ஆம் பரராஜசேகரனுக்கு மங்காத அந்த மகனாக பிறந்தவன். ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தில் வந்துவிட்டவன். சிறந்த சைவத்தமிழ் மன்னனாக திகழ்ந்தவன். நெற்றியில் நேரு நிமிர்ந்த உலமிக்க நெஞ்சும் கையிலே வீர வாழ்வுடன் கண்களிலே ஒளியும் கொண்ட கம்பீர தோற்றத்தை கொண்டவன். அந்த சிலையை பருத்தித்துறை வீதியிலே சங்கிலி தோப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பூங்காவுக்கு முன்னாலே சங்கிலியனுடைய சிலை காட்சிப்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி நேயர்கள் நல்லூரை சொல்ல போனால் சங்கிலி மன்னனை சொல்ல வேண்டும்.
சங்கிலியனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆகவே அன்பர்களே, நேயர்களே, அது மட்டுமல்ல, நல்லாட்சி நாதனாக விளங்கியவன், வலிமை மிகு காடாட்படையினையும் கடற்படையினையும் வைத்திருந்தவன் சங்கிலியன். அது மட்டுமல்ல, கடல் கடந்த வணிகத்தின் மூலம் பெருமளவு வருமானம் பெற்றவன். போர்த்துகேயரின் வணிக முயற்சிகள் நாட்டு நலனுக்கு பாதகமானது என்பதை அறிந்தவன். இதன் காரணமாக 1540களிலே போர்த்துகேயருடன் வணிக கப்பல்கள் யாழ்ப்பாண துறைமுகத்துக்கு வந்த வேளை படைகளை அனுப்பி அங்கே கப்பல்களையும் பொருள்களையும் பறிமுதல் செய்து பரங்கியர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தவன் சங்கிலியன். பரங்கியர்களுக்கு எதிராக பலம் மிக்க ஆட்சி ஒன்றை சங்கிலியன் நிறுவியிருந்தார். இதன் காரணமாக போர்த்துகேயர்களின் வணிகத்துக்கும் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன் சங்கிலியன். அவனுடைய சிலை இந்த பருத்தித்துறை வீதியிலே இருக்கிறது. அரகரோகரா, பாருங்கள், மழை பெய்கிறது. இதுதான் நெல்லைக்கந்தனுடைய பேரருள். நாங்கள் அங்கே குறிப்பிட்டோம், மழை வருமண்டு மழை பெய்கிறது. பருத்தித்துறை வீதியிலே மழை பெய்கிறது. இந்த கொடிச்சியிலே தேர் வருகிறது. பருத்தித்துறை வீதியிலே வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அழகாக, அற்புதமாக, அத்திபூரமாக நாங்கள் குறிப்பிட்டோம். நல்ல சம்பவங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் மலையை கூப்பிடுகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு சித்த யோகிகளுக்கு இருந்தது. பாருங்கள், மலை துமித்தது. என்ன அற்புதம்! தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள் அல்லவா? இத்தகைய வரலாற்று பெருமையுடைய தமிழ் மன்னன் சங்கிலியன். அங்கே தொலைக்காட்சி நேயர்கள் சங்கிலியனை காண்பிக்கிறார்கள். அந்த சங்கிலியன் ஒரு மாவீரன் என்பதை நல்லூர் வீரமாகாளி அம்மன் ஆலயம் அருகிலே வயல்வெளிகளில் போர்த்துகேய படைகளுடன் நடந்த 10வது நாள் வால்போர் கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 10 நாள் போரிலும் 1700க்கும் மேற்பட்ட பரங்கிய படைகளுடன் யுத்தம் செய்த வரலாறு கம்பீரமாக குதிரையிலே காட்சி அளிக்கிறார். தமிழர்களுடைய ராசதானியிலே நல்லூரானுடைய திசையிலே இந்த சங்கிலியனுடைய சிலை. என்ன அற்புதம், என்ன அழகு! அப்பப்பா, இதெல்லாம் தமிழ் மக்களுடைய வரலாறு. கொடிச்சியிலையை தாங்கிய திருத்தேர் இப்பொழுது நல்லூரான் முன்றலுக்கு இப்பொழுது வருகை தந்திருக்கிற வேளையில் இங்கே பாருங்க, கற்பூரங்களால் வந்து இங்கே ஆராத்தி எடுத்து தேங்காய்கள் உடைத்து நல்லூரானை வழிபடுகின்ற அந்த இங்கே இப்பொழுது யாழ் மாநகர சபையை கடந்து இப்பொழுது செல்லுகிற அந்த காட்சி நல்லூரானுடைய முன் வீதியினூடாக நாங்கள் இப்போ வந்து சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, நல்லூரானுடைய முன்றல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, அங்கே பிரம்மாண்டமாக இன்றைய நாளில் கலச கும்பாபிஷேகம் வந்து செய்யப்பட்ட நல்லூரானுடைய புத்தம் பொலிவு பெற்ற அங்கே ராஜ கோபுரம் அங்கே தெரிகிறது. நல்லூரானுடைய முன் வீதியில் இருக்கிற இந்த கொட்டகை எல்லாருக்குமே தெரியும். மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கொட்டகை. எல்லோருமே வந்து அதிகாலை வேளையில் வந்து தேநீரில் வந்து செல்வார்கள். இந்த இடத்துல இப்போ வந்து பாருங்க, தேங்காய் உடைத்து ஆராத்தி எடுக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும். நல்லூரானுடைய இந்த பாதுகாப்பு வளைவு இந்த பகுதியினூடாக வந்து இப்பொழுது இன்னும் ஒரு சில வினாடிகளில்
அங்கே கொடிச்சீலை வருகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். பாருங்கோ, மெல்ல மெல்ல ஆடி அசைந்து வருகின்ற அற்புதமான அந்த அழகு பாருங்கோ. நல்லூர் ஆணை வந்தடைந்த நல்லூர் ஆணையின் கொடிச்சீலை திருத்தேர் பொழுது பாருங்க, ஆலய வீதி வலம் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். ஆலய வீதி வலம் வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. இப்பொழுது ஆலயத்துடைய முன்றலுக்கு வருகை தந்துകൊണ്ടിருக்கிற அந்த காட்சி. ஆலய முன்றலுக்கு பாருங்க, திருத்தேர் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். கொடிச்சீலை தாங்கிய திருத்தேர் இப்பொழுது ஆலய முன்றலுக்கு, நல்லூரானுடைய முன்றலுக்கு வருகின்ற அந்த காட்சி. ஆலயத்தினுள்ளே அங்கே கொடிச்சீலை கொண்டு செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க.